நயினார் நாகேந்திரன் தான் அநேகமாக அடுத்த தலைவராக வருவார் என்று தான் வரக்கூடிய எல்லா செய்திகளுமே தெரிவிக்கின்றன. அவர் அதிமுகவிலிருந்து வந்தவர். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கிட்டத்தட்ட உறுதியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தலைவராக வருவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் என்று தெரிகிறது. அவர் தலைவராக வந்தால் ஒரு விஷயத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காருன்றாங்க அண்ணாமலை. ஏடிஎம்கே அலையன்ஸ் வேணாம், அதில் உறுதியாக இருக்கார். ஆனால் இந்த முறை அந்த ரிஸ்க் எடுக்க பிஜேபி விரும்பலை. ஏன்னா அவங்க 2024 செஞ்ச தவறு பலனை இன்றைக்கி தேசிய அளவில் அனுபவிக்கிறாங்க. அவங்க என்டிஏ கவர்மெண்ட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அதிகாரம் கண்ணை மறைக்குது. ஏதோ இந்த வாரம் 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ அமித்ஷா வராரு, குருமூர்த்தியை பார்க்குறாராம். துக்ள குருமூர்த்தி அவர் தான் அரசியல் ஆலோசகர். குருமூர்த்தி ஆலோசனை சொன்னாங்கன்னா அமோகமாக விளங்கும். குருமூர்த்தி சொல்லி இது வரைக்கும் ஏதாவது ஒன்று உருப்பிட்டு இருக்குதா பிஜேபிக்கு? நீங்கள் சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம் குருமூர்த்தி சொல்லி அது நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். 3000 வார்த்தைகளை கொண்ட ஒரு கட்டுரையோ சொல்லாத செய்தியை ஒரு புகைப்படம் சொல்லிவிடும். உங்களுடைய நடவடிக்கை அண்ணாமலையோடு நீங்கள் ஸ்டேஜை ஷேர் பண்ணுறீங்கனால அது ரொம்ப பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். நாளைக்கு அவர் அலையன்ஸ் போகணுன்னு கூட அவசியம் இல்லை. இத்தகைய நெருக்கமே அவர் மீதான நம்பகத்தன்மையை சிதைக்கும். அவர் அலையன்ஸுக்கு போனாலும் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அந்த ஒரு பரிணாம நிலையை நோக்கி அவர் போயிட்டுருக்கார். எவல்யூஷன் வாங்க, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறத நோக்கி அவர் போகிறார். பாஜகவை மனிதகுல விரோதின்னு சொல்லிட்டு ஒரு மேடையை எப்படி ஷேர் பண்ண முடியும்? இவங்க 2 பேரையும் அந்த மேடையில் உட்கார வைக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு அத்தகைய உன்னத நோக்கங்கள் இருந்திருக்கின்றன. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார், இந்த அண்ணாமலை மாற்றம் அதுதான், அதை பற்றிய பேச்சு பரபரப்பாக இருக்கும்போதே அடுத்த தலைவர் யார் அப்படின்ற அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு பெரும்பாலும் சொல்லக்கூடிய ஒரு பதில் நயினார் நாகேந்திரனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பேசப்பட்டு. அதைத் தொடர்ந்து அவரும் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். என்ன நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுகவில் செங்கோட்டையனுடைய ஒரு செயல்கள் ஒரு பக்கம் மர்மமாகவே இருக்குன்னு பேசப்படுது. அதிமுகவினர் எல்லாருமே எந்திரிச்சு சட்டசபையிலேருந்து வெளியே வந்தாலும் அவர் மட்டும் அங்கேயே இருந்து பேசிக்கிட்டு இருக்கார். இதுவும் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன நடக்குது சார்? நயினார் நாகேந்திரன் தான் அநேகமாக அடுத்த தலைவராக வருவார் என்று தான் வரக்கூடிய எல்லா செய்திகளுமே தெரிவிக்கின்றன. அவர் அதிமுகவிலிருந்து வந்தவர். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கிட்டத்தட்ட உறுதியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தலைவராக வருவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் என்று தெரிகிறது. அவர் தலைவராக வந்தால் இந்த கூட்டணி சுமூகமாக இருக்கும். ஓகே, அண்ணாமலையை பிஜேபி தலைவராக வைத்துக்கொண்டு பிஜேபி அதிமுக கூட்டணி வந்ததுனால் அது டேக் ஆஃபே ஆகாது. அது பெரிய சிக்கலை உண்டாக்கும். ஏன்னா அண்ணாமலை கூட்டணி இருக்கும்போதே ஏடாகுடமாக கண்டிப்பாக ஏதாவது பேசுவார், கூட்டணியை உடைப்பார். ஏன்னா அவருக்கு இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லை. அது பிஜேபி தலைமைக்கும் நன்றாக தெரியும். அண்ணாமலையே பிஜேபி தலைமையிடம் தன்னை மாற்றிவிடுங்கள் என்று கேட்டதாகத்தான் செய்திகள் வருகின்றன. அண்ணாமலை அவரே தான் கேட்டிருக்கார். நான் அறிகிறேன், அவர் இந்த கூட்டணியை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். என்னை மாற்றிவிடுங்கள் என்று அவரே தான் கேட்டிருக்கிறார். அவருடைய சம்மதத்துடன் தான், மாறாக அல்லது அவர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவருக்கு மாற்றப்படுவதாக எனக்கு தகவல்கள் வருகின்றன. அப்படி தான் சொல்கிறாங்க. அது லாஜிக்கலி கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காருன்றாங்க அண்ணாமலை. ஏடிஎம்கே அலையன்ஸ் வேணாம், அதில் உறுதியாக இருக்கார். ஆனால் இந்த முறை அந்த ரிஸ்க் எடுக்க பிஜேபி விரும்பலை. ஏன்னா அவங்க 2024 செஞ்ச தவறு பலனை இன்றைக்கி தேசிய அளவில் அனுபவிக்கிறாங்க. 2019 பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக, தேமுதிக குட்டி கட்சிகள் அலையன்ஸ் 24 இருந்திருந்ததுன்னா அவங்க கிட்டத்தட்ட குறைஞ்சது 12 சீட் அடிச்சிருப்பாங்க. 10லேருந்து 12 சீட். 2009 ஜெயலலிதா ஜெயித்த மாதிரி 12-28ன்னு வந்திருக்கும். ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு 12 மாதிரி. இந்த தடவையும் ஏடிஎம்கே பிஜேபி 12, டிஎம்கே அலையன்ஸ்க்கு 28. அந்த லெவலில் தான் வந்திருக்கும். அதை கெடுத்தது அண்ணாமலை தான்றதை லேட்டாக புரிஞ்சுக்கிட்டார் அமித்ஷா. தேசிய அளவில் என்டிஏ டேலி இன்னும் கூடாமல் போனது காரணம் அமித்ஷா தான்றதை அவர்கள் நன்கு அறிந்து கொண்டார்கள். 26 அசம்பிளி எலெக்ஷனில் மறுபடியும் திமுக உட்காந்ததுன்னா 29 பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டிலேருந்து 440 சீட்டு பிஜேபிக்கு எதிராக போவதை தடுக்க முடியாது. அதனால் திமுகவை 26 எப்பாடுபட்டாவது என்ன விலை கொடுத்தும் திமுகவை 26 தோற்கடிக்க வேண்டும் என்பது தான் பிஜேபியோட எண்ணம். அதுக்கு அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள். மெயின் எனிமே அவங்களுக்கு காங்கிரஸை சுமக்கிற திமுக. இந்த கூட்டணியால் என்டிஏக்கு எதிராக தொடர்ந்து 40 சீட்டு எதிராக போகுதுன்னா அது அவங்க டேலியை காலி பண்ணிடும். அதனால் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ஏடிஎம்கேவோட போகணும்னு விரும்புகிறாங்க. அதனால தான் அதிமுகவை அண்ணாமலையை மாற்றணும்னு விரும்புகிறாங்க. வெரி சிம்பிள். இது 29 கால்குலேஷனாக பார்த்தீங்க. நயினாரோட நியமனம் கிட்டத்தட்ட உறுதியாகிட்டு தான் தோணுது. அது வந்ததுன்னா அடுத்தடுத்த கட்டங்களில் அது சூடு பிடிக்கும். அவங்க கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் முன்னாலே எல்லாத்தையும் சரி பண்ணிடணும், மக்கள் மனங்களை தயார்படுத்தணுன்றாங்க. 96 ஜெயலலிதா நரசிம்மராவ் கடைசி நிமிஷம் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா சேர்ந்ததால தான் சைபர் ஆச்சு. மூப்பனார் வெளியில் தமிழ் மாநில காங்கிரஸ் அமைச்சார்.
அந்த தப்பு செய்ய மாட்டாங்க. கூட்டணிகளை முதல்லயே மக்கள் மனங்களை, தொண்டர்கள் மனங்களை தயார்படுத்தணுன்றதை நோக்கி போகிறாங்க. ஸோ நயினாரோட நியமனம் கிட்டத்தட்ட உறுதி என்று தான் எனக்கு தோன்றுகிறது. இன்னொரு பக்கம் அதிமுகவுடன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்ற விஷயத்த பாஜக அமித்ஷா அவர்கள் ஒத்துக்கொண்டாலுமே கூட அதிமுகலேருந்து எந்த தரப்புமே அது இல்லை அப்படின்ற மாதிரியே பேசுகிறாங்களே, என்ன காரணம்? அது இல்லை, அது ஒரு சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இல்லை, அவங்களுக்கு சில ஸ்ட்ராட்டஜிக்காக சில இஷ்யூஸ் இருக்குது. அலைன்ஸ் இல்லாமல் அதிமுகவால் விஜயோடலாம் போகிறத நினச்சி கூட பார்க்காதீங்க. அமித்ஷா மோடி எந்த எல்லைக்கும் போவாங்க, அதை தடுக்கிறதுக்கும் அதை கெடுக்கிறதுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். தே வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட். பிஜேபியோட எதிர்ப்பை மீறி விஜயோட போகக்கூடிய அரசியல் வல்லமை இன்றைய அதிமுகவுக்கு கிடையாது. ஏன்னா 2017-21 எடப்பாடி பீரியடில் நல்லாட்சியின் கோப்புகள் மோடி டேபிளில் தூங்கிட்டு தான் இருக்குது. எப்போ வேணால் தூசு தட்டப்படலாம். நேற்று KN நேரு வீட்டில் 2017-18 போட்ட ஐடி கேஸில் இப்போ இடி ரைடு வருது. அந்த மாதிரி எனி டைம் அமலாக்கத்துறையை போய் அந்த அமைச்சர்கள் வீட்டு வாசலில் நிறுத்த முடியும். போக மாட்டார்கள். பிஜேபி எதிர்த்து போக மாட்டாங்க. இது வரைக்கும் பிஜேபி எதிர்த்து அதிமுகவும் எடப்பாடியை ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அவங்க ஸ்டாலினை போட்டு தான் வசைபாடி கொண்டிருந்தாங்க. நடந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன். திட்டுறது மோடியை கிடையாது. மோடின்ற பேரை கூட அதிமுக உச்சரிக்க மறுக்குது. மோடி அரசோட இந்த கொள்கைகளை, பாலிசிஸை என்ன விமர்சனம் பண்ணாங்க அவங்க? ஆகவே அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வருத்தம்லாம் கிடையாது. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இங்கே மாநிலத்தில் இன்றைக்கி பிஜேபி திமுக விஸ்வரூபம் எடுத்துருச்சு. திமுக கிட்ட மாநில அரசு இருக்குது, உளவுத்துறை இருக்குது, கூட்டணி கட்சிகள் இருக்குது, மீடியா இருக்குது, பணம் இருக்குது. இந்த திமுகவை எதிர்க்கணும்னா மோடிக்கு மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சி தான் பக்கம் இருக்கணும். ஒரே நேரத்தில் 2 கவர்மெண்ட் எதிர்க்க முடியாது. ஒரே நேரத்தில் அதுவும் எலெக்ஷன் டைமில் திமுக விஸ்வரூபம் எடுத்து நிற்கும். திமுகவை சமாளிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்களோட எலெக்ஷன் மிஷன் அது இப்போ இல்லை, ஃபார் ஏஜஸ், எம்ஜிஆர் காலத்துலேருந்தே. அதுவும் பவரில் இருக்க திமுகவை எதிர்க்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு வேலை. அதை சமாளிக்கணும்னா அவனுக்கு மத்திய அரசும் கையில் இருக்கணும். ஆப்வியஸ்லி அந்த நெருக்கடி அவங்களுக்கு வருது. இது பாருங்க, அவங்களுக்கு பிஜேபி எதிர்ப்புலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்களுக்கு திமுக எதிர்ப்பு தான். அதிமுகன்ற கட்சி அதுக்கு ஒரே ஒரு கொள்கை தான், திமுக எதிர்ப்பு. வேறு எதுவுமே கிடையாது அது கொள்கை. அப்படி ஒரு அற்புதமான கட்சி அது. அதனால் அவங்க பிஜேபியோட போகிறத பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. பிஜேபி, பாமக எல்லா குட்டி கட்சியும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸை கொண்டு வந்தாங்கன்னா டஃப் ஃபைட் இருக்கும். அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி கூட இருக்கிறதால அதிமுக வாஷ் அவுட் ஆன மாதிரியெல்லாம் 2019 வாஷ் அவுட் ஆன மாதிரிலாம் ஆகாது. அசம்பிளின்னு வரும்போது பிஜேபி கூட இருந்தாலுமே அது கிடையாது பிரச்சனை. நீங்கள் கேண்டிடேட் செலெக்ஷன் வேறு என்ன மாதிரி பிரச்சனைகளை பூஸ்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்தது. இல்லாட்டி 21 எப்படி 75 சீட் ஜெயிப்பாங்க. 19 பார்லிமெண்ட்டில் 0 பிஜேபி, 1 சீட்டு, 24 0. இடைப்பட்ட காலத்தில் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக 75 சீட் எப்படிங்க அடித்தான் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு? ஸோ அசம்பிளின்னு வரும்போது ஸ்டாலின் வேணுமா வேணாமான்னு வரும்போது பிஜேபி ஃபேக்டர் கிடையாது. அதிகபட்சம் பிஜேபி நிற்கிற தொகுதிகள் அடி வாங்கலாம், மற்ற இடங்களில் வரும். ஆனால் அவங்க 60-70 சீட்லாம் நின்னாங்கன்னா அது மொத்த கூட்டணி கதை, மொத்த ஜோலியும் அதை முடிச்சுடுவாங்க. பிஜேபி 60 சீட் நிற்குன்றாங்க. 60 சீட்லாம் பிஜேபி நின்றுதுன்னா தமிழ்நாடு வழங்காது, அது வேறு விஷயம். பட் 60 சீட்டுன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப குறைவாக இருக்கும். இல்லை, அந்த பேரத்தில் எடப்பாடி மினிமம் பிஜேபி நிற்கிறது அந்த அலையன்ஸுக்கு வெற்றிக்கான வாய்ப்புங்க. ஆனால் அந்த புத்தி பிஜேபிக்கு வராது. 40 கூட, 50 கூட, 60 கூட, 70 கூடன்னுவாங்க. ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு உண்மையிலே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா நான் சொல்கிறேன். 20 சீட் லாஸ்ட் டைம் நின்னாங்கல்ல. ஆமாம், இந்த தடவை வேணால் 10 சீட்டு கூட வச்சுக்கோ, 30 சீட்டு. மிச்சம் 204 சீட்டை வந்து கூட்டணிக்கு பிரித்து கொடுக்கணும். அந்த 30ம் வந்து பிஜேபி அவங்க வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் பெல்ட்டில் 20 தொகுதி, 10 தொகுதி அங்கங்கே வெளியில். அப்படி இருந்ததுன்னா டஃப் ஃபைட் இருக்கும். மாறா 60 சீட்டு 70 சீட்டெல்லாம் போய் நின்னாங்கன்னா ஒட்டுமொத்தமாக வெற்றி வாய்ப்பு காலி ஆகிடும். திமுக தான் ஜெகஜோதியாக வந்து வெற்றி வாய்ப்பு பெருகும். என்டிஏ அலைன்ஸில் பாமக, அதிமுக எல்லாம் சேர்ந்த பிறகு குட்டி கட்சிங்க எல்லாம் எவ்வளோ கம்மியாக சீட்ஸ் பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணதோ அந்த அளவுக்கு என்டிஏ ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு குறைவு. இது ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அவங்க அடங்க மாட்டாங்க. 60 சீட்டு 70 சீட் நிற்பாங்க, 80 சீட் நிற்பாங்க, ஆட்சியில் பங்குன்னு பேசுவோம். இப்போ இதெல்லாம் வந்து அவங்கள வந்து டைல்யூட் பண்ணி நிறைய சீட்டு பிஜேபி நிற்கிறத திமுக விரும்பும். ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அந்த பேச்சு அடிப்படுது இல்லையா, ஆட்சி அதிகாரத்தில். இல்லை, அது தெளிவாக என்டிஏ கவர்மெண்ட்டாரு. அது நீ வந்து நான் என்ன சொன்ன 4 சீட்டு வச்சு கூட என்டிஏ கவர்மெண்ட் இருக்கலாமே. ஏன் இல்லையா? அருணாச்சல் பிரதேசில் ஒரு எம்எல்ஏ பிஜேபி வச்சு 41 பேரை வேலைக்கு வாங்கி 42 பேர் அசம்பிளியில் ஜெயிச்சு உக்காந்தாங்கல்ல. அவங்க என்டிஏ கவர்மெண்ட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அதிகாரம் கண்ணை மறைக்குது. ஏதோ இந்த வாரம் 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ அமித்ஷா வராரு, குருமூர்த்தியை பார்க்குறாராம். துக்ளக் குருமூர்த்தி, அவர் தான் அரசியல் ஆலோசகர். குருமூர்த்தி ஆலோசனை சொன்னாங்கன்னா அமோகமாக விளங்கும். குருமூர்த்தி சொல்லி இது வரைக்கும் ஏதாவது ஒன்று உருப்பிட்டு இருக்குதா பிஜேபிக்கு? நீங்கள் சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம் குருமூர்த்தி சொல்லி அது நடந்திருக்குன்னு சொல்லுங்கள்.
இதுதான் குருமூர்த்தியோட ராசி. போய் தர்மயுத்தம் உட்காருனாரு, கொண்டு வந்து ஓபிஎஸ்ஸை நடுத்தரில் விட்டால் தான் பிரச்சனை, இன்றைக்கி லாபம். டிமானிட்டைஸ் ஆகிட்டார் ஓபிஎஸ். அதனால தான் அவங்க செங்கோட்டையனை தூக்கினாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவும் நீங்கள் இப்போ ஜெயலலிதா செத்த பிறகு அந்த அம்மா அவங்க அண்ணன் பொண்ணு தீபாவை கொண்டு வந்து மாற்று சக்தின்னு உட்கார வச்சார். அந்த அம்மா எங்கே இருக்குன்னே தெரில. அந்த மாதிரி வந்து அடிக்கிட்டே போகலாம் குருமூர்த்தியோட சாதனைகளை. குருமூர்த்தி யோசனையும் அமித்ஷா கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பிஜேபி அமோகமாக வளரும். இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து இந்த ஒரு விமர்சனத்திலேயே இருக்கார். என்ன காரணம் சார்? இந்த சட்டசபையிலேருந்து கூட அதிமுகலாம் ஒன்றாவலி வரும்போது அவர் வரமாட்டேங்கிறாரு. தனிமரம் தோப்பாவாது. அவருக்கு பிரச்சனை இருக்குது எடப்பாடியோட. இப்போ ஏற்கனவே வைகை செல்வன் பேச ஆரம்பிச்சிருக்காரு, அதிமுகக்குள்ள குரல்கள் வர ஆரம்பிச்சு செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணணும்னு கோரிக்கைகள் வர ஆரம்பித்திருக்கின்றன. அவரை சமாதானப்படுத்த நத்தம் விஸ்வநாதனுக்கு அனுப்புகிறாங்க. அதாங்க, நீங்கள் செங்கோட்டையன் தொடர்ந்து இப்படி இப்போ செய்து கொண்டே இருப்பதால் வந்து செங்கோட்டையனுக்கு ஒன்றும் பெருசாக வந்து அதிமுகவில் செல்வாக்கெல்லாம் கிடையாது. இல்லை, இதை கட்சிக்கு எதிராக இருக்கிற ஒரு நடவடிக்கையாக தானே பார்க்கணும். கண்டிப்பாக அப்படி தான் பார்க்கணும். அவர் வந்து லாங் ரோப் கொடுக்குறாங்க. அவர் தனிமரமாக நிற்கிறார். ஒட்டுமொத்த எம்எல்ஏஸும் வாக் அவுட் பண்ணணும், அவர் மட்டும் அசம்பிளியில் உட்காந்துருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் திமுக செய்த காரியங்கள் தான், உடைக்கிறது. எப்போல்லாம் அதிகாரம் கையில் இல்லையோ அப்போல்லாம் அதிமுக உடஞ்சி தான் கிடந்திருக்கு. என்ன ஒன்று, ஒரு லாயல் சோல்ஜர் செங்கோட்டையன் நம்பர் 2வாக எப்பவுமே யார் இருந்தாலும் அவங்களுக்கு கீழே ஊழியம் செய்வார். அவர் நம்பர் 2லாம் கிடையாது, இருப்பார், விசுவாசமாக இருப்பார், பதவிக்கு ஆசைப்படாதவர். அது உண்மையாக சொல்லலாம். ஜெயலலிதாவோட தீவிர விசுவாசி. ஜெயலலிதா அதிகாரத்தில் இல்லாதப்ப அவங்கள விட்டு வெளியில் போனவங்க தான் அதிகம். பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும் ஜெயலலிதாவோட விசுவாசியாக இருந்தவர் தான் செங்கோட்டை. ஆனால் இன்றைக்கி அவருக்கு வந்து ஏதோ ஒரு தடுமாற்றம் தெரியுது. பிஜேபி அவரை யூஸ் பண்ணிக்க பார்க்குது. ஓபிஎஸ்ஸே யூஸ் பண்ண முடியல, செங்கோட்டையனை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? அதுவும் அந்த மண்டலம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மண்டலம், மேற்கு மண்டலம். வேலுமணி, தங்கமணிலாம் அவருக்கு பிறகு வந்தவங்கெல்லாம், அவர் மகன் வயதில் உள்ளவர்கள் இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாங்க. சமூகத்தின் அவர் சார்ந்த சமூகத்தின் அடிப்படையில் பார்த்தாலுமே எடப்பாடி வந்துட்டார். அதனால் பெரிய எந்த செல்வாக்கும் செங்கோட்டையனுக்கு கிடையாது. திமுக வேடிக்கை பார்க்கும். அதை எப்பயுமே அதிமுக உடையுது, பவரில் இல்லைன்னா பிரிஞ்சு வரவங்களை எல்லாரையும் உசுப்பி விடுறதுன்றது மீடியாவுக்கான ஒரு செய்தியாக பார்க்கலாம். மீடியாவுக்கான ஒரு செய்தியாக பார்ப்பாங்க. அதில் எந்த சங்கடமும் கிடையாது அவங்களுக்கு. செங்கோட்டையன் ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அதை நாம் இக்னோர் பண்ணுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் அண்ணாமலை சீமான் இந்த காம்பினேஷன் ஒரு நிகழ்ச்சியில் 1-2 பேரும் கலந்துக்கிட்டாங்க, மாறி மாறி புகழ்ந்துக்கிட்டாங்க. அப்படின்னும் போது அது ஒரு பெரிய இல்லை, இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்னு தான் இதை சொல்லணும். ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதுன்னா, சீமான் எதற்காக இவ்வளோ நாள் அரசியல் பண்ணாரோ அது எல்லாமே இன்று தவிடுபடி ஆகி கொண்டிருக்கிறது. அண்ணாமலையோடு மேடையை பகிர்ந்து கொள்வது என்பது, அது சொல்லக்கூடிய செய்தி என்பது என்ன? ஒரு திருமண நிகழ்விலையோ அல்லது ஒரு சாவு வீட்லேயோ நீங்கள் சந்திச்சுக்கிறீங்கன்னா அது வேறு. ஒரு இரங்கல் கூட்டத்தில் எல்லாம் ஒரே மேடையில் பேசுனீங்கன்னா அது வேறு. இது ஒரு கல்லூரி பாரிவேந்தர், அவர் என்டிஏல இருக்கார், அவருடைய கட்சி. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. முதல் நாள் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் பேசுகிறாங்க. அடுத்து தமிழ் சொல் அப்படின்னு ஏதோ ஒரு தமிழ் பற்றின ஒரு நிகழ்ச்சி. சீமானையும் அண்ணாமலையையும் ஒரே மேடையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே, கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அரசியல் உள்நோக்கத்துடன் தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். சமீபத்தில் சாணக்கிய அந்த பாண்டே அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு, செங்கோட்டையனும் சீமானும் கலந்துக்கிட்டாரு. இப்போ இந்த நிகழ்ச்சியில் சீமானும் அண்ணாமலை, செங்கோட்டையனோட சாணக்கியால கலந்துக்கிட்டது பெரிய விஷயம் இல்லை. அதை நான் பெருசாக பார்க்கல. அது பெரிய பேசு பொருளாக இருந்தது இல்லை, அது ஒரு மீடியா ஃபங்க்ஷன், அதில் எனக்கு பிரச்சனையே இல்லை. வேற இங்கே நீங்கள் வந்து அண்ணாமலையோட போகிறதுன்றது ஒரு மேடையை அதான் தான் சொல்கிறேன் நான். கல்யாண வீடு அல்லது கருமாதி வீடு, அது ரெண்டை தவிர, ஏழை வீட்டையும் கல்யாண வீட்டையும் தவிர வேறு எந்த மேடையில் நீங்கள் பிஜேபியோட அண்ணாமலையோட மேடையை பகிர்ந்து கொள்ளுகிறீர்களோ அப்பயே உங்களுடைய அரசியல் வந்து தெளிவாக புலப்பட ஆரம்பித்து விட்டது. இல்லை, அவர் உறுதியாக தானே இருக்கார். இல்லை, அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு அர்த்தமும் இல்லைங்க. அவர் நேற்றெல்லாம் மோடியை புகழ்ந்து தான் பேசுகிறார். அவர் மோடி வந்து தமிழை எங்கே போனாலும் தூக்கி பிடிக்கிறாருன்றாரு. எங்கே பிடிக்கிறாரு மோடி? அந்த மேடையில் நீங்கள் அண்ணாமலை சில நேரங்களில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேசக்கூடிய 1 மணி நேர பேச்சோ, நீங்கள் எழுதக்கூடிய 3000 வார்த்தைகளை கொண்ட ஒரு கட்டுரையோ, சொல்லாத செய்தியை ஒரு புகைப்படம் சொல்லிவிடும். உங்களுடைய நடவடிக்கை அண்ணாமலையோடு நீங்கள் ஸ்டேஜை ஷேர் பண்ணுறீங்கனால அது ரொம்ப பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். நாளைக்கு அவர் அலைன்ஸ் போகணுன்னு கூட அவசியம் இல்லை. இத்தகைய நெருக்கமே வந்து அவர் மீதான நம்பகத்தன்மையை சிதைக்கும். அவர் அலைன்ஸுக்கு போனாலும் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஒரு பரிணாம நிலையை நோக்கி அவர் போயிட்டுருக்கார். எவல்யூஷன் வாங்க, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறத நோக்கி அவர் போகிறார். பாஜகவை மனிதகுல விரோதின்னு சொல்லிட்டு ஒரு மேடையை எப்படி ஷேர் பண்ண முடியும்?
இவங்க 2 பேரையும் அந்த மேடையில் உட்கார வைக்கிறதுக்காகவே அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு அத்தகைய உன்னத நோக்கங்கள் இருந்திருக்கின்றன. சரி, அது அவங்க உரிமை, அதை நான் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு தனி கட்சி நடத்துகிறாங்க, மீடியா இருக்குது அவங்கக்கிட்ட, பல்கலைக்கழகங்கள் இருக்குது, நெரேட்டிவ் அவங்க தான் செட் பண்ண முடியும். இது 2 பேரையும் ஒரு மேடையில் உட்கார வைக்கணுன்ற அந்த எண்ணமே யாருக்கு வரும்? நீங்கள் ஒரு கல்லூரியோட ஓனர், அந்த கல்லூரியில் கல்ச்சுரல்ஸ் நடக்குது, தமிழ் சம்மந்தமாக ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் யாரை கூப்பிடணுன்றது, நான் என்ன சொல்கிறேன், ஒன்று சீமானை மட்டும் கூப்பிடு, இல்லை அண்ணாமலையை மட்டும் கூப்பிடு. 2 பேரையும் கூப்பிடணுன்ற எண்ணம் ஒருத்தருக்கு எப்போ வரும்னா, அவங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருந்தால் தான் வரும். அது அவங்க அஜெண்டா. எனக்கு பிரச்சனை பாரிவேந்தர்கிட்டையும் அண்ணாமலைகிட்டையும் இல்லை, அவங்க மேலே எனக்கு 1% கூட வருத்தம் கிடையாது. அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. ஓப்பனாகவே என்டிஏல இருக்கார் பாரிவேந்தர், பிஜேபி தான் எனக்கு வேணும்ன்றாங்க. அண்ணாமலை பிஜேபியோட லீடரு, அதனால் அவங்கக்கிட்ட நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க பொசிஷனை டிக்ளேர்டாக சொல்லிட்டாங்க. நம்ம அவங்களுக்கு எதிரான கருத்தியல் கொண்டவங்க நம்மை போன்றவர்கள். சீமான் எப்படிங்க அங்கே உள்ளே வராரு? என்ன மெசேஜ் இது? இது எப்போ வருதுன்னா, ஏற்கனவே சீமான் நிர்மலா சீதாராமனை சந்திச்சாங்கன்னு ஒரு ரூமர் வரும்போது வருது. இன்னொன்று சீமான் பிஜேபியோட போக போகிறாருன்னு போது ரூமரில் வருது. போக மாட்டார் நீங்கள் எதை வச்சு சொல்லுவீங்க? இதெல்லாம் நடக்கும்போது அது நடக்காதா? இன்னொன்று, ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறார், 8% ஓட்டு வச்சிருக்கவர், இவ்வாறு மேடையை பகிர்ந்து கொள்வதன் மூலம் தன்னுடைய நம்பகத்தன்மை சிதைக்கப்படும் என்பதை புரியாத அளவுக்கு அவர் ஒன்றும் முட்டாள் அல்ல. அப்போ அந்த ரிஸ்க் அவர் ஏன் எடுக்கிறாரு? பரவாயில்ல, எனக்கு பிஜேபி தான், டிஎம்கே தான் எனக்கு மெயின் எனிமி, பிஜேபி இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டாருங்க. எப்போ அந்த முடிவுக்கு வராங்களோ அப்போ கை கோத்துற வேண்டியதுதான், கரங்கோத்துற வேண்டியதுதான். எதுக்கு வந்து வேஷம்? எதுக்கு இந்த இவ்வளோ தூரம் நனைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கு? பிஜேபியை மனிதகுல எதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்ணாமலையோட போய் ஸ்டேஜில் உட்காடுறீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. நீங்கள் அந்த மனிதகுல எதிரிகளோடு கைகோர்க்க போகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வேறு எப்படி புரிஞ்சுப்பீங்க? ஏங்க இது சாதாரண நிகழ்வு கிடையாதுங்க. பெரியாரை பற்றின அவருடைய பேச்சுக்களின் போதே அந்த சந்தேகம் நமக்கு வந்தது. சமீப காலமாக அந்த பேச்சுகள் ஒரு பக்கம், இப்போ 2 லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போதும் ஃபைட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு அண்ணாமலை சீமானை பார்த்து சொன்னது. இப்போ இந்த ஃபங்க்ஷனு ஏதாவது பொருந்துமா? அண்ணாமலைக்கும் சீமானுக்கு ஏதாவது பொருந்துமா? நீங்கள் காங்கிரஸை எதிர்ப்பீங்க, பிஜேபியோட கை ஒத்துப்பீங்களா? காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்றா? இல்லை, அதில் ஒரு அண்ணாமலை சொன்ன விஷயந்தான், அண்ணன் தமிழ் தேசியத்துக்காக போராடுறாரு, நான் தேசிய தமிழுக்காக அதாங்க. இந்த படுத்துக்கிட்டு போத்துக்கலாம், போத்திக்கிட்டு படுக்கலான்ற கதை தான் இது. அதாவது வார்த்தை ஜாலங்களை விளையாடுறதுக்கு. அண்ணாமலே எனக்கு புரியுதுங்க. எனக்கு அண்ணாமலையோட எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. டிக்ளேர்டு எனிமிங்க அது. பொலிட்டிக்கலி நான் பர்சனலாக பொலிட்டிக்கலி அது ஒரு டிக்ளேர்டு பொசிஷன். அது சீமான் எப்படி அதில் போய் சேரு? அப்போ எல்லாரையும் வளைக்கிற பிஜேபி உங்களையும் வளைக்குது இல்லையா? 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ என்ஐஏ ரெய்டு வந்தப்பயே தெரிஞ்சிருக்கணும் சீமான் சுற்றி வளைக்கப்படுகிறாருன்னு. அதுக்கு பிறகு வந்த ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் பெரியார் விஷயங்க. பெரியாரை கருத்தியல் ரீதியாக எதிர்க்கிறது என்பது வேலை, தினம் பெரியாரை திட்டினதுன்றது வேறு. இப்போ என்ன மாதிரி இருந்தவங்க அப்போ ஆதரிச்சோன்னு கேட்பாங்க. நான் ஆதரிக்கலையே ஒன்றும் சீமானை. பேசுகிறதுக்கு அவருக்கு இருக்க உரிமையை தான் ஆதரிச்சினேன் ஒழிய அவர் சொன்னதை ஒன்றும் நான் ஏற்றுக்கல. பேசுகிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, அதுக்காக ஒரு வீட்டில் போய் கல்லடிக்கிறது, அவர் போகிற இடத்துலலாம் அவருக்கு எதிராக போராட்டங்களை நடத்துறது, அவருக்கு எதிராக தனி மனித தாக்குதல் நடத்துறதை தான் நம்ம கண்டிச்சோமே ஒழிய அவர் சொன்ன பெரியாரை பற்றின அவருடைய விமர்சனங்களை வந்து நம்ம ஒன்றும் ஏற்றுக்கல. அப்பயே பேசப்பட்டது என்ன, அவர் பிஜேபியாக மாறிட்டாருன்னு இன்றைக்கி நிரூபணம் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட சீமான் அந்த பக்கம் போய்விட்டாரோ என்று தான் நான் கருதுகிறேன். இல்லைனா இதுக்கெல்லாம் இது கடந்து போக முடியாது கார்த்தி. இதை அண்ணாமலையோட நிகழ்வு கிடையாது. கண்டிப்பாக சார், ஒரு மேடையில் அண்ணாமலையும் சீமானும் தோன்றுவதை கடந்துலாம் போக முடியாது, சத்தியமாக கடந்து போக முடியாது. அது எப்படி போவீங்க நீங்கள்? நான் அவ்வளோ தூரம் மக்கள் விவரம் அறியாதவர்களா? மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு உண்டு. சீமான் தம்பிமார்களை நினைத்தால்தான் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.